வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிஎஸ்பி சுந்தரேசன் யாரும் அவ்வளவு ஈஸியாக மறந்திருக்க முடியாது. மதுவளக்குத்துறை இன்ஸ்பெக்டராக இருந்தவர், டிஎஸ்பியாக இருந்தவர். அவர் நடந்து போன வீடியோ சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரலாயிடுச்சு. இன்றைக்கி நீதிமன்றம் அவருக்கு ஒரு சரியான ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. இது பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கூட கருத்தை பதிவிடுங்க. இன்றைக்கி டிஎஸ்பி சுந்தரேசன் அதிகாரிகளால் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னு இன்றைக்கி அவரே சொன்னார். உளவுத்துறை ஐஜி என்னை நேரடியாக மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னார். வெளிப்படையாக அவரே ஒரு காவல்துறை சீருடையில் இருக்கக்கூடியவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தா அவரை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்னு காவல்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரசு ஊழியரே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் காவல்துறை ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இது ஸ்டாலின் அரசுக்கு ஒரு கெட்ட பேர் தான். சொன்ன குற்றச்சாட்டு என்ன? மயிலாடுதுறையில் பார்லாம் இருக்குது, கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. நான் மதுவிலக்கு டிஎஸ்பி தடுக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்க இல்லை விட்டுருங்கிறாங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஏன் அந்த அக்கறை அப்படிங்கிறாங்க. படத்தில் மட்டும் நம்ம போராடக்கூடிய காவல்துறைக்கு சல்யூட் பண்ணுறோம். ஆனால் நேரடியாக அவருக்கு சஸ்பென்ஷன் தான் பாக்கி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு நாள் கதை, அப்படியே கடந்து போயிடும்னு அதிகார வர்க்கம் நினைத்தது. இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். அவர் பணியில் சேரப்போகிறார். ஃபஸ்ட்டு இதில் பின்னாடி உள்ள அரசியலை இப்போ நம்ம பேசி தான் ஆகணும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு அதிகாரிக்கும் ஒரு யூடியூப்பில் பேசுகிறவருக்கும் நடக்கக்கூடிய பர்சனல் பகை அப்படிங்கிறது அவரை இன்றைக்கி உள்ளே வச்சு, ஏற்கனவே அவரை உள்ளே வச்சு கையை உடைச்சி, உங்களுக்கு தெரியும், மறுபடியும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொல்லி இப்போவும் அவர் வீடியோ போடுறதுக்கு தடை, அதிகார வர்க்கத்தை எதிர்த்ததான. அப்போ அதிகார வர்க்கத்தில் கேள்வி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி தண்டனைங்கும் போது நம்ம என்ன இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல. சரி, இந்த சம்பவத்தை கொஞ்சம் பின்னால் இருந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும். நீதிமன்றத்தில் சுந்தரேசன் வாதிட்டது ஏன்? ஏன்னா அவர் எஸ்ஐயா பணிக்கு சேர்றாரு. பல இடங்களில் வேலை பார்த்துட்டு மயிலாடுதுறைக்கு வர்றார். மயிலாடுதுறையில் வரும்போது டிஎஸ்பியாக இருக்கார். அங்கே அமைச்சர் சுற்றுப்பயணம் போகிறாரு. அதனால் எல்லாரும் வாகனத்தை கொடுங்கன்னு வாகனத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு வேணுக்குன்னே அவருக்கு மட்டும் வாகனத்தை கொடுக்காமல் இருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருப்பா, சொல்கிறத மீறுறாரு, மேலே எஸ்பி சொன்னாலே கேட்க மாட்டுறாரு, சட்டம்தாங்கிறாரு. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். படத்தில் பார்க்குறோம்ல, பண்ணுவாங்கள்ல. அதெல்லாம் டியூட்டி வேணும்னா நைட் டியூட்டி போடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அது காவல்துறையில் நிறைய நடக்கும் பொழுது. அப்போ இவ்வளோத்தையும் மீறி இருந்திருக்காரு, ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருந்திருக்காரு. சரி, எனக்கு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ உள்ளே வச்சே உங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்க வைக்கணும். அதையும் மீறி என்ன பண்ணுறாரு அவர்? அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு பாருங்க, வண்டியை கொடுங்கன்னொன்னே வண்டியை கொடுத்துருக்காங்க. பழைய வண்டி அடிக்கடி நின்றும். அப்போ நின்ன உடனே இவரால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது. அது ஒரு சிக்கல். சரி, என் பழைய வண்டியை கொடுங்கன்னா கொடுக்காம விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, வெளியில் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்த உடனே ஐஜி ஃபோன் பண்ணி, என்ன நீ பேட்டி கொடுக்குறியாங்கிற அளவுக்கு மிரட்டுறாரு. அதையும் பேட்டியில் சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளரை இவர் மிரட்டினார். மதுவிலக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவரையும் மிரட்டுறாரு அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி இவரை கார்னர் பண்ணி இவருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து அவர் நீதிமன்றம் போகிறார். நீதியரசர் சந்திரா அவர்கள் நமக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே இவருடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. பொறுப்பு டிஜிபி அப்படியே கிடப்பில் வச்சுருக்கார். மறுபடியும் இன்னொன்று, அவருக்கு வழங்க வேண்டிய பணிக்கொடை, இப்போ இந்த சஸ்பெண்டில் இருந்தால் கொஞ்சம் பாதி சம்பளம் வரும், அதுவும் கட்டு, எல்லாம் கட்டு. அதாவது ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு ஊரடித்து உலையில் போட்டு பல கோடி சம்பாதிச்சா அவங்க நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் நேர்மையாக இருந்தால் அவங்கள சஸ்பென்ஷனும் பண்ணுவாங்க. அதற்கு பிறகும் கூட அவர்களுடைய அந்த நியாயமாக கொடுக்கக்கூடியதை கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோபமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு மறுபடியும் நீதிமன்றம் போகிறார். நீதிமன்றம் ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவருக்கு உடனே வேலை கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு இல்லாத வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளரும் டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபி கடிதம் எழுதிட்டு அன்றைக்குமா வேலையை சேர்ந்துருவார். இதோட முடியலை கதை இல்லைங்க. இந்த சம்பவத்தை வைத்து ஒன்று தெரியும். டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று. இதே மாதிரி நமக்கு நினைவு தெரிஞ்சு தீயணைப்பு துறையில் டிஐஜியாக இருந்த அர்ச்சனா நாய்க், எஸ்பி அந்தஸ்தில் இருக்கவங்க, அவங்க வெளிப்படையாக என்னை உயிருடன் எரிக்க பண்ணாங்க அப்படின்னு அவங்க பேசுனதான் எனக்கு ஞாபகம். அவங்க பேசினாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறை சீருடையில் இருக்கக்கூடிய எஸ்பி அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கே இந்த நிலைமைன்னா காவல்துறையில் நடப்பது என்ன? ஒரு சில அதிகாரிகள் நேர்மையாக இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் சில பேர் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி அதுவும் முக்கியமான டிபார்ட்மெண்ட் காவல்துறை.
காவல்துறை அப்படிங்கிறது பொதுமக்களின் நண்பன் அப்படின்னா நினைக்கிறோம். பொதுமக்களின் உண்மையிலே நண்பனாக இருக்கிறார்களா? காவலர்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாரை குறை சொல்கிறது ஒன்றுமே புரியல. அப்போ டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு மக்கள்கிட்ட பெருமளவுக்கு ஆதரவு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, கீழே கமெண்ட் வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போவே நான் சொல்கிறேன், சுந்தரேசனுக்கு ஆதரவாக தான் கமெண்ட் வரும். ஏன்னா ஒரு நியாயமான ஒரு அதிகாரி பழிவாங்கப்படுகிறாருங்கும் போது வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியை ஏதோ ஒன்று பண்ணணும், ரொம்ப பண்ணுறாங்க இவங்க. போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கேட்டால் வந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னு மாசு சொல்கிறாரு. இப்போ இவங்க மாசு மேலே மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கொதிப்பு இருக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு எங்கே வாக்குறுதி கொடுத்தோன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அறநிலையத்துறையில் வந்து இந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணலிங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு ரொம்ப திமிராக பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் வெகுஜன மக்கள் மத்தியில் நம்மளால் கேட்க முடியல. ஒரு அதிகாரிக்கே இந்த மாதிரி நிலைமை. அதையும் தாண்டி அந்த சிறுவன் கடத்தின வழக்கு ஒன்று தெரியும், பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஒருத்தரும். அவர் உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காவல்துறை நெட்வொர்க் வந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க. ஆனால் இதே காவல்துறை நெட்வொர்க் பல்வீர் சிங்கை காப்பாற்றுறாங்க. எப்படி? பல்வீர் சிங்கை காப்பாற்ற வேண்டிய நோக்கம் என்ன? அவர் ஒரு எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி. ஏன்னா அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற அதிகாரிகளை நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கை வைக்க முடியாது. ஏன்னா அதிகார மட்டத்தில் முழுக்க அவங்களுக்கு யூனியன்லாம் ஆகுது, அவங்க இருக்காங்க. இதுலேயும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நியாயமான ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் பல்ல பிடுங்குறாரு, அவர் இன்னும் பதவியில் இருக்கார். நல்லா யோசனை பாருங்கள், சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடி வந்துட்டார். ஸ்டாலின் அதுக்கும் கையெழுத்து போடுறாரு. ஏன்பா தமிழ்நாட்டில் வந்து பல்லெல்லாம் கொடுக்குறாரு, என்னப்பா கொடூரமான ஆளாக இருப்பார் பொழுது, நியாயமா தர்மமானு கேட்கணும், ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியல. இப்போல்லாம் சொல்கிறாங்களே விஜய்க்கு ஒன்றும் தெரில. நம்ம சொல்கிறோம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரில. அதனால தானே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி ஈஸியாக எடுத்துக்க முடியும்? இப்போ காவல்துறையில் இந்த மாதிரியான ஒரு அத்துமீறல்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் பல சம்பவங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு விருதுநகரில் பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவங்க, பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தனா நிதி ஒரு அளவுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. அந்த இழப்பீடு கொடுக்கல. எல்லாரும் பாடியை வெளியில் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்த எஸ்பி சொல்கிறார், விருதுநகர் எஸ்பி, பாடி எடுக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிருங்கிறார். இந்த பழனிசாமி கேட்குறாரு, என்னங்க அஜித் மாதிரி ஆயிரும் மிரட்டுறீங்களா? யார் அந்த எஸ்பி அப்படின்னா, அந்த ராஜேந்திர தாஸ் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார்ல, அந்த பெண் அதிகாரியை ஒரு செக் போஸ்ட்டில் தடுத்து நிறுத்தவரை இவர் தான். ஒரு பேர் கண்ணன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேலே இன்னும் கேஸ் இருக்குது. அவர் தான் அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து மதுவிலக்கு போராட்டத்தில் வந்து ஒரு அம்மா வந்து போராடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி கன்னத்திலேயே அடைக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க பெரிய நியூஸ் ஆகுது. ஸ்டாலின் என்னங்க இது, மதுவிலக்குக்கு போராடிய ஒரு பெண்ணை வந்து கை நீட்டி அடிக்கலாமா காவல்துறை, நாங்கள் வந்தால் பாருங்க அப்படின்னாரு. இவர் வந்த உடனே இன்றைக்கும் வளம் குளிக்கும் பெரிய இலாக்காவில் சிட்டிலேயே இருக்கார். என்ன பேசுறதுன்னு தெரில. துப்பாக்கி சூடு குருவிச்சூடு மாதிரி சுட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். ஐயோகோ தமிழ்நாடு என்ன ஆகுதோ மக்களே அப்படின்னார் ஸ்டாலின். இவர் வந்த உடனே அந்த அதிகாரிக்கு 2 தடவை உயர் பதவி கொடுத்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின். வேறு என்ன நம்ம சொல்கிறது? இதுதான் திராவிட மாடலா? மனசாட்சின்னு ஒன்று இருந்தால், உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்குலாம் இருக்கா? இப்போ நான் பேசும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது முழுக்க மக்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள். அஜித் வழக்கில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அடித்தே ஒரு ஆளை கொள்கிறாங்க. அப்போ காவல்துறைக்கு வானளாவிய அதிகாரம், ஒரு அடிக்கிற அதிகாரம் ஏங்க கொடுத்தோம்? தவறு செஞ்சவங்களை அடிக்கணும்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தவறு செய்தவர்களுடைய கூட்டணி அமைத்து கொண்டு இப்படி பண்ணிங்கன்னா, இங்கே கூட ஒரு தண்ணி கேன் 2 பேர் இப்போ தண்ணி கேன் விற்கிறாங்க, பாவங்க அவங்க. அதில் சாராயத்தை கலந்து காவல்துறை அதிகாரி தானே பண்ணது. 2 பேரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு இப்போ அம்மாவும் பொண்ணு வந்து பழப்புக்காக இங்கே வராங்க. ரோந்து போன இருக்க 2 காவலர்கள் வந்து கற்பழிச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? ஏன்னா பயம். என்ன பண்ணிடுவாங்க, வேறு என்ன பேசுறது? இது காவல்துறை அப்படிங்கிற ஒன்று மேலே மக்களுக்கு இருக்க மரியாதை போய், சரி ஏதாவது பண்ணால் பயம் இருக்குதா இல்லையா, உண்டா இல்லையா? சட்டம் ஓரளவுக்கு இன்றைக்கி மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு போகிறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க சார். உண்மையிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், ஏங்க நீங்கள் 100 ரூபா காண நாங்கள் போனால் 1000 ரூபா பிடிக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க சார். நியாயமான இப்போ நியாயமான காவல்துறை அதிகாரிகள் சுந்தரேசன் மாதிரி இருக்கவங்கள தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கே எந்த நிலமை, சாதாரண மக்களுக்கு எந்த மாதிரி நிலைமை? யாரும் எதுவும் பேசக்கூடாது. கேட்டால் திராவிட மாடலில் சூப்பராக நடக்குது, எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது. ஒரே அறிக்கையில் சிஎம் முடிச்சிடுறாரு. சிஎம்க்கு இது தெரியும், நம்ம சொல்ல. சிஎம்க்கு தெரியலையேங்கிறது தான் நம்ம கோவம். தெரிஞ்சால் கண்டிப்பாக கேட்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. தெரிஞ்சால் சிஎம் விட்டுருவாரா?
ஜெய்பீம் படம் பார்த்து நெகிழ்ந்து போயிட்டேங்கிற சிஎம் வந்து இந்த மாதிரி அஜித்குமார் விஷயத்தை வந்து அடித்தது தப்புன்னு நினைக்காம இருப்பார் அவர். ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது இல்லை சார் அது வந்து ஐபிஎஸ் அந்த லாபி இருக்குல்ல, அது பல்வேறு சிங்கை காப்பாற்றுது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கீழ்ப்பாக்கத்தில் வந்து ஒரு ரவுடி இருக்கார், உள்ளே பூந்து வெட்டுறாங்க, கரெக்டுங்களா? உடனே 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. யார்? இந்த கடைநிலை ஊழியர்கள். பாவம் அவங்க. காவலர்களுடைய பணி சுமை அப்படிங்கிறது நேரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. பெண் காவலர்கள் இவர்களும் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரோந்தில் நிற்பாங்க பாருங்கள், வெயில்லையும் மழையிலையும். பாவம் தானே அவங்கெல்லாம். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதிகாரிகள் தானே அங்கங்கெல்லாம் நிற்க சொன்னது. ஐபிஎஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும் சார், ஏன் சின்ன அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். இப்போ பலிகாடு சின்ன அதிகாரிகள் தான். பாவம், அவங்கள கேட்க ஆள் இல்லை. கேட்டால் அதாவது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வெட்டுறாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த குற்றவாளி இருக்கார், இவருக்கு வந்து த்ரெட்டனிங் இருக்குது, போலீஸ் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும், இங்கே நில்லுப்பான்னு சொல்கிறது யாருங்க? அவங்களே தானாக வந்து நிற்கிறாங்க. உயர் அதிகாரி தானே. உயர் அதிகாரிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? இப்படியே போனால் உண்மையிலே சொல்கிறோம், மக்கள் கொதிச்சு. அதாவது நீங்கள் வந்து காவல்துறை கடுமையாக இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லைன்னா மக்கள் மதிப்பாங்க. அதையும் பண்ணிவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னா மக்கள் ஈஸியாக சொல்கிறாங்களே. நீங்கள் வேறங்க, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நைட்டு ரோந்துங்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் கீழே பாருங்களேன். நானும் டெய்லி ரோந்து போகிறேங்க, ரோந்தில் என்ன கேட்பாங்க? அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லி கமிஷன் வாங்குறதுலேயே குடியாக இருக்காங்க. இதில் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் விடுங்க, இவங்களும் வாங்குறாங்க. அப்படி தானே சார் மக்கள் நினைக்கிறாங்க? நேர்மையான பல காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சில பேர் பண்ணக்கூடிய தப்பு. மனிதாபிமானமாக பழகுன்னு சிஎம்லேருந்து டிஜிபியிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் சில அதிகாரிகள் அதை காதுலேயே கேட்க மாட்டாங்களே. கமிஷனர் சொல்கிறார் எல்லா அதிகாரிகளும் நேர்மையாக இருக்க வேண்டும், மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளணும். கேட்குறாங்களா? அது கேட்காத அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? யார் தான் இதுக்கு மணி கட்டுறது? மறுபடியும் சொல்கிறோம், சுந்தரேசன் அவர்களுக்கு இந்த பணி கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். வெகுஜன மக்கள் பார்த்துக்கணும். நியாயமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க, அவங்களையும் வாயை அடக்கிட்டிங்கன்னா அது நாடு எங்கே சார் போயிட்டுருக்குது? என்ன ஒன்று நம்மளால் முடிஞ்சது இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கமெண்ட் போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இருக்கும். இதை பார்க்கக்கூடிய மக்களாவது இப்போ என்னென்னா, இதை நம்ம பேசும்போது உடனே திரண்டு வந்து திமுக உடன் பிறப்புக்கணும். இல்லை காவல்துறை சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டீங்க, விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. நான் யார்கிட்ட பணம் வாங்குறேன், யார்கிட்ட இருக்காங்கிறது பார்த்துட்ருக்க உங்களை ஏமாற்ற முடியுமா? இதுவும் தெரியாமல் சில பேர் கமெண்ட் போடும்போது இப்போ என்ன நினைக்கிறாங்க, திராவிட மாடல் வாழ்கன்னு சொல்லணும். இவ்வளோ அநியாயத்தையும் பண்ணிவிட்டு வாழ்கன்னு சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.